ஹாய் ஆல் சாட்டர்டே உடைய விலாக் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிக்கணும். ஏன்னா நேற்று குருமாவே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையே சுட வச்சுட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு 2 பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் ஊற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டுங்க. இன்றைக்கி கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும்னு பூஜை சாமான் வாஷ் பண்ணி நான் எங்கன்னா 1 மந்த் ஆயிருக்கும். ஏன்னா நான் ஊருக்கு போய் 1 மந்த் ஸ்டே பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னே வாஷ் பண்ணி வச்சுட்டு போந்து சரி நான் வந்து இன்றைக்கி அந்த பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பூஜை சாமான் கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும் என்ன வேலை இருந்தாலும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த வேலைலாம் முடிச்சுட்டு பூஜை சாமானெல்லாம் நல்லா டேபிள் மேலே காய வச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சுங்க. கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கி லஞ்சு அங்கே தான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தேன். ஈவினிங் ஒரு 6 போல் இருக்கும். வீடெல்லாம் பெருக்கி எடுத்துகிட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு பூஜை சாமான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் குங்குமஞ்சம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மார்னிங்கே பூஜை ரூம் எல்லாம் துடைச்சிட்டு பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் துடைச்சிட்டு அது குங்குமஞ்சலெல்லாம் வச்சுட்டு அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் நீட்டாக துடைச்சி விட்டு தான் போயிருந்தேன். இப்போ டேபிள் மேலே ஆற வச்சுருக்கிற பூஜை சாமான் மட்டும்தான். நான் வந்துட்டு நிறைய பூஜை சாமான் சேர்த்துக்க மாட்டேன். எங்கன்னா கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு ஞாபகமாக ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு ஒரு குட்டியாக எதனா ஒரு சிலை வாங்கின்னு வருவேன். அவ்வளோதான். இப்போ கூட நிறைய இல்லை, மீடியமாக தான் வச்சிட்ருக்கேன். எல்லாமே நீட்டாக குங்குமஞ்சாலாம் வச்சுட்டு பூஜை ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாமே ஸ்பீடாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட போது பசங்களுக்கு புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த ஒர்க் வேறு அப்படியே இருக்குது. நைட்டு கொஞ்சம் செஞ்சேன். சரி அதுக்குள்ளே ஒரு டீ போட்டு குடிக்கலாம். சித்தி வீட்டில் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி குடிக்கணும்னு தோணுச்சு. சரி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கு புக்ஸ் எல்லாம் அட்டை போட உட்காந்துட்டேங்க. 2 பேரோடையதோ போடணும். அதனால் ஒருத்தர் தான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலாம், நைட்டுக்கு ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஈவினிங் போல் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நைட்டுக்கு டின்னராக சிம்பிளாக தோசை ஊற்றிட்டு பாம்பே சட்னி செஞ்சேன். அதை செஞ்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.